அவ்வளவுதான் மக்களை முடிச்சு விட்டானோ போங்க, ஜாலியை முடிச்சு விட்டானோ. அப்பா ஏய், அப்ப இந்த வாரமும் நீங்க வீக்லி டாஸ்க்ல சண்டை போட மாட்டீங்க, சோத்துக்கு தான் சண்டை போட போறீங்க அப்படித்தானே? ஏன்னா நீங்க பண்ற விஷயத்த பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த வீக்லி டாஸ்க்குமே உங்களுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கேன். ஏடா நீங்க 6000 ரூபாய் 5000 ரூபாய் காசு கொடுத்தாலே சாமான் சட்டை ரொம்ப கம்மியா எடுத்துட்டு வந்து சாப்பாடு இல்லாம சண்டை போடுவீங்க. இந்த வாரம் என்ன வெறும் 3000 ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. 3000 ரூபாய்க்கு என்ன இருப்பீங்க? 10 பிரெட் பாக்கெட் எடுக்க போறீங்களா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு 3000 ரூபாய்க்கு 10 பிரெட் பாக்கெட், 4 ஜாம் பாக்கெட், சொத்தோட அரிசி எடுத்துட்டு வந்து நல்லா பொங்கி சாப்பிட்டுடி, மீதி இருக்க சாப்பாடுல தண்ணி ஊத்தி நல்லா கஞ்சாக்கி அதை காலங்காலத்தில் உட்காந்து வெங்காயம் மிளகாய் உட்காந்து கடிச்சு சாப்பிட போறான்னு எனக்கு தோணுது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டானோ. என்ன ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள லக்ஸரி பக்ஸருக்கான டாஸ்க் வைக்கிறாங்க. ஓகேவா? அந்த டாஸ்க் பார்த்தா ஆக்சுவலா ரெண்டு பேரா போற மாதிரி வச்சிருக்காங்க. அது என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை படம் ஒன்று உங்களுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்டே காட்டிடுறாங்க. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்டே அந்த படத்தை காமிச்சிட்டு அங்க போய் பார்த்தா அந்த படத்துல வெறும் பொம்மைக்கான மூஞ்சி இருக்கு, அப்புறம் முடி இருக்கு, மற்றபடி கண்ணு மூக்கு வாய் காது எதுவுமே இல்ல. அதெல்லாம் அங்க பீஸ் பீஸா ஃப்ரண்ட்ல இருக்கு. அதை எடுத்து நீங்க கரெக்டா ஒட்டணும். ஆனா ஒட்டுறதுல ஒரு பெரிய சங்கடத்தை என்ன வச்சிருக்காங்கன்னா கீழே வந்து 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க கண்ணை கட்டிட்டு போர்டுக்கு பின்னாடி இருந்து அந்த ஹோல் வழியா கையை விட்டு கையை ஃப்ரண்ட்ல எடுத்து கீழே இருந்து ஒரு பொருளை எடுத்து அந்த கரெக்டா மூஞ்சில ஃபிக்ஸ் பண்ணோம். என்ன இருக்கு? காது இருக்கு, 2 காது இருக்கு, ஒரு வாய் இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு, 2 கண் இருக்கு. இதெல்லாம் நீங்க கரெக்டா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். இவன் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணுவான்ல, வாய்ப்புகளே கிடையாது. இல்ல முக்கியமா நம்ம கேப்டனை பத்தி சொல்லி ஆகணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான கேப்டனா இருப்பார் போல. ஓ கேப்டனே, உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும் அண்ணாச்சி. அதாவது உங்க கையில ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்புல கிடைக்க போற விஷயங்கள் மூலமா நீங்க எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது அங்க ஒவ்வொருத்தன ஃபேஸ் ஓட்டுறான். எல்லாராலையும் கரெக்டா ஒட்டிக்க முடியாது. ஓகேவா? ஒருத்தன் காதை தூக்கி மூக்குல வச்சிருக்கான், மூக்கை தூக்கி காதுல வச்சிருக்கான், வாயை தூக்கி தொண்டையில வச்சிருக்கான், கழுத்தை தூக்கி எங்கேயோ வச்சிருக்கான். என்னெல்லாமோ பண்றான். சாரி, கழுத்து இல்ல, மாத்தி என்னத்தெல்லாமோ பண்ணி வச்சிட்டு இருக்கான். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேரா 7 பேர் மட்டும் தான், எனக்கு தெரிஞ்சு 6 பேர் நினைக்கிறேன். ஒரு 6 பேர் மட்டும் தான் கரெக்டா ஒட்டியிருக்காங்க. மத்த பூரா பேரும் தப்பா ஒட்டிட்டான். இதுல இவங்க எப்பவுமே பிக் பாஸ் வந்து ஆக்சுவலா அங்க நடுவரா நிக்காரு தானே கேட்பாங்க. அப்ப நடுவரா போயிருக்கிறது நம்ம கேப்டன் தான். அப்ப பிக் பாஸ் கேக்குறாரு, அப்பா ஒட்டி இருக்காங்க எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கா, மதிப்பெண் கொடுக்கலாமா அப்படிங்கும் போது இவர் எடுத்து என்ன சொன்னோம், பிக் பாஸ் இது கொஞ்சம் பரவாயில்ல, அது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னா பிக் பாஸ் இறங்கி வந்துருவாரு. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? லைட்டா மூக்கு இங்க தள்ளி வந்தாலும் சரி, லைட்டா காது அங்க தள்ளி போனாலும் சரி, இந்த மாதிரி லைட்டா போனாலே பிக் பாஸ் படத்துல இருக்க மாதிரி இல்ல. அப்ப எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. படத்துல இருக்கோ இல்லையோ அது பரவாயில்லாம இருக்க, அதுக்கு மார்க் கொடுக்கலாமே, கேப்டனா நீங்க தானே பேசணும். இவரு பேசவே மாட்டேங்காரு. இவர் ரொம்ப நேர்மையின் சிகரம் மாதிரி இவரு பேசவே மாட்டேங்காரு. எடுப்புல உட்காந்து பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் வளர பிக் பாஸ் அங்க இருந்து முகம் பாக்குறதுக்கு முகம் மாதிரி இருக்கா, முகம் மாதிரி இருக்கு பாஸ், எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு பாஸ், இது ஒரு 60 இருக்கு, அது ஒரு 70 இருக்கு அப்படின்னு பர்சன்டேஜ் கணக்கில் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல பிக் பாஸே தான் மார்க் கொடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒண்ணு அந்த பேர் என்ன, நடுவர் எந்த ஒரு திருப்பியும் கொடுக்கல. நடுவர் சும்மா முகம் மாதிரி இருக்கு, பரவாயில்ல சார், பரவாயில்ல சார் சொல்ல மேல இருந்து பிக் பாஸை பார்த்து சரி ஓகே இதுக்கு மதிப்பெண் கொடுக்கலாம் சொல்றாங்க. சௌந்தர்யாவும் மஞ்சரியும் போயிருக்காங்க. இல்ல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, சௌந்தர்யா மஞ்சரி போயிருக்காங்க. இல்ல சௌந்தர்யா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்க திருப்பி வச்சாச்சு, வாய் வந்து தொண்டையில வந்துருக்கு, காது எங்கேயோ இருக்கு, அந்த மாதிரி மாத்தி வச்சிட்டாங்க. மஞ்சரி சூப்பரா வச்சிட்டாங்க. ஓகேவா? மஞ்சரி அவர்களுக்கு மதிப்பெண் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் கரெக்டா வச்சிட்டான். அடுத்த அருண் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா வச்சிருக்காப்ல. வேற யாரு கரெக்டா வச்சா, ஜாக்லினும் ரயானும் கரெக்டா வச்சாங்க. 2 பேரும் ஒன்னா தான் போனாங்க. 2 பேரும் ஒன்னாவே சூப்பரா வச்சிட்டாங்க. கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் தான். அக்யூட்டா வைக்க முடியல. அக்யூட்டா வைக்கிறக்க நாங்க ஓட்டையா இருக்கு, கரெக்டா அங்க வச்சு குத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. சின்ன சேஞ்சஸ், லைட்டா கீழே இறங்கி இருக்கு மேலே ஏறி இருக்கு அப்படின்னு மாதிரி சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான். மொத்தத்துல ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு 6 பேர் முடிச்சாங்க. ஒவ்வொருத்தனுக்கு ஒரு 500 பாயிண்ட்னு ஒரு 3000 பாயிண்ட் கையில கொடுத்துருக்காங்க. எப்படி 3000 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3000 பாயிண்ட் வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இப்ப சிரிப்பேன். ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் 8500 ரூபா, அப்பவே அவனை வந்து கடைசி நேரத்துல சோறு இல்லை அப்படின்ற மாதிரி லைட்டா தள்ளாடினானு. இந்த வாரம் வெறும் 6500 தான் எடுத்தானு. அந்த முடிஞ்சு போன வாரம் இருக்குல்ல, அந்த முடிஞ்சு போன வாரத்தை சொல்றேன், வெறும் 6500 தான் எடுத்தானு. 6500 எடுத்தே இப்ப இந்த எண்ணெல்லாம் முடிஞ்சு போய் என்ன பண்ணு தெரியாம தவிச்சிட்டு இருக்கானோ. சோ அந்த வகையில 3000 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. அப்படியே வெறும் 3000 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. இந்த 3000 ரூபாய் வச்சு இவனை என்ன பண்ண போறானோ அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. என்ன எடுக்க முடியும் அதிகபட்சமா, என்னப்பா எடுக்க முடியும்? ஒரு 10 பிரெட் பாக்கெட்டு, 2 ஜாமு, சொத்தோல அரிசி, சொத்தோல ஒரு 1/4 கிலோ காய்கறி, இவ்வளவு தானே வாங்க முடியும். இவ்வளவு வச்சு எத்தனை நாள் ஓட்டுவேன்னு கேட்கிறேன். சண்டை வரப்போகுது நண்பர்களே, வேற லெவல்ல சண்டை வரப்போகுது. ஆனா இந்த சண்டை நார்மலா வராது. ஓகேவா? நார்மலா வராது. வீக்லி டாஸ்க் பேஸ் பண்ணி தான் வரும். என்ன ப்ரோ ஸ்டார்டிங்ல வீக்லி டாஸ்க்ல சண்டை போட மாட்டேங்கானு, எப்ப பார்த்தாலும் சோத்துல தான் சண்டை போடுறான்னு சொன்ன. இப்ப என்ன வீக்லி டாஸ்க்னா, ஏனா இந்த வாரம் வீக்லி டாஸ்க் என்ன கொடுத்திருக்காங்க, சர்வன்ட் அண்ட் மாஸ்டர்னு கொடுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள சில பாஸ் இருப்பாங்க, அந்த பாஸ் கீழ சில பல பேர் வேலை செய்யற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த டாஸ்க் தான் சொன்னாங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நைட்டுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். சோ அந்த டாஸ்கா இருந்துச்சுன்னா
ஒரு 3 பாஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 4 வேலையாளிகள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 வேலையாளிகளும் இவங்க எப்படி வேணா வேலை வாங்குவாங்க, ஓகேவா? என்ன வேணா சொல்லி வேலை வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது மேபி எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்து இப்போ பாஸ்ன்னு வச்சுக்கலாமே, ஜாக்லின் பாஸா இருக்காங்க, விஜய் விஷால் வந்து வேலையாளியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். விஜய் விஷால போயிட்டு எப்ப எனக்கு அதை செஞ்சு கொண்டு வா, இதை எனக்கு சாப்பிட செஞ்சு கொண்டு வா, இவங்க செஞ்சு கொடுத்து தானே ஆகணும், கண்டிப்பா சாப்பாடு செஞ்சு கொடுத்தாகணுமே. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பஞ்சாயத்துகள் வரும்போது மேபி அந்த டாஸ்கா இருந்தா கண்டிப்பா பஞ்சாயத்து தான், சாப்பாடுல பஞ்சாயத்து வந்துடும். கண்டிப்பா பாஸ் நல்லா சாப்பிடுவாங்க, பாஸ் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாமே என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல, பஞ்சாயத்துகள் அதுல தான் வெடிக்க போகுது. மேபி அந்த டாஸ்கா இருந்துச்சுன்னா 2 நாள்ல பஞ்சாயத்து வந்துடும். கரெக்டா அந்த புதன்கிழமை தாண்டறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்து ஃபுட்லாம் காலி ஆயிரும். ஃபுட் காலி ஆனா கண்டிப்பா பஞ்சாயத்து வந்து பூரா அப்படின்னு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி உட்காந்துருவான். அதான் சொன்னல, இவனை டாஸ்க்ல சண்டை போட மாட்டவன, அந்த டாஸ்க்கை வச்சு தான் சண்டை போடணும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாயத்து இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, 3000 ரூபாய்க்கு இவனை எப்படி இந்த வீட்டை காப்பாற்றி கொண்டு போவானு அப்படின்னு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முக்கியமா ஒன்று சொல்லி ஆகணும், என்னடா ஓட்டுக்களை சில பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, ஒரு மாதிரி கொடுமை பண்றீங்களா, கேவலமா இருக்குடா, அது எப்படா பவித்ரா ஓட்டு பண்ணி சௌந்தர்யா கீழே இருக்கணுமா? ஐயோ எனக்கு சிரிப்பா இருக்கு ப்ரோ. முக்கியமா சில பல பேஜஸ்க்கான ஸ்கிரீன்ஷாட் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு ப்ரோ. அந்த பேஜ்ல இருக்கிறதே 53 பேர் இருக்கானு, ஓகேவா? 53 பேர் இருந்தவன பேசுற விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, மச்சான் எல்லார்ட்டையும் சொல்லிடு, தட்டி தூக்குறோம், ஓட்டுகளை பவித்ராக்கு போடுறோம், சௌந்தர்யாவை தெறிக்க விடுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஏடா நீங்களே 53 பேர் இருக்கீங்க, 53 பேர் தனித்தனியான ஒரு 1000 பேரடா வச்சிருக்க போறீங்க கைக்குள்ள. மிஞ்சி போனா நீங்க 100 ஓட்டுகள் போட்டாலும் 100 ஓட்டுகள் கூட போட முடியாதரா. 100 ஓட்டுகள் இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ஓட்டுகள் வரும்னு சொல்லலாம். 100 ஓட்டுகள் கூட போட முடியாது. என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா ஒரு மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். பல விதமான பிஆர் ஒர்க்லாம் வெளியே வருது. ஆனா எனக்கு என்னமோ இதை பார்க்க முத்துக்குமரனுக்கான உண்மையான ஃபேன் பேஸ் இந்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இதை பார்க்க எப்படி இருக்குன்னா, சோகால் ஃபேன் பேஸ் சொல்லுவாங்கல்ல, சும்மா முத்துக்குமரனுக்கு ஃபேன் பேஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சில தற்குறிகள் சுத்துவாங்கல்ல, அந்த தற்குறிகள் ஏதோ கூட்டமா உட்காந்து சும்மா நாங்க முத்துக்குமரன் ஃபேன், நாங்க வந்து இப்ப பவித்ராக்கு ஓட்டு போட போறோம், ஹாய் காய்ஸ் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாரும் பவித்ராக்கு ஓட்டு போடுங்க, அந்த மாதிரி நிறைய தற்குறிகள் சுத்திட்டு இருக்குது. இந்த தற்குறிகள் எல்லாம் பார்க்கும்போது இவனை உண்மையான முத்துக்குமரன் ஃபேன் கிடையாது, ஏதோ சும்மா ஓபன் பண்ணி வச்சு முத்துக்குமரனுக்கான பேரை கெடுக்கணும்னு சுத்துறான்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன், சத்தம் கண்டாம சாத்தின்னு உட்கார்ந்துருக்கா டேய், ஏன்னா குடும்ப பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் குடும்பம் பவித்ராக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டுகள் வரும்டா. போன வாரம் நல்ல சப்போர்ட் எடுத்திருக்காங்க, மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆயிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஓட்டுகள் வரும். நீங்க கொடுத்துதான் அங்க ஓட்டு வரணும் அவசியமே கிடையாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கடா, நேம கெடுக்காங்க. முத்துக்குமரன் இவனை இப்படி அடிச்சு முத்துக்குமரனுக்கு கப்பு இல்லைன்னு சொல்ல வச்சிருவானு போல, அந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இருக்கான. பார்க்கலாம் இந்த வாரம் என்ன நடக்குன்னு. என்ன டாஸ்க்குன்னு கன்ஃபார்ம் பண்றேன் நைட். இப்போ கேட்டுட்டு என்ன டாஸ்க்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி நைட் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். நீங்க வந்து ஒண்ணே சொல்லுங்க, மிட் வீக் எவிக்ஷன் இருந்தா, நான் திரும்பி கேட்கிறேன், இருந்தா யார் போனா நல்லா இருக்கும் உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்னோட கெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு 3 பேர் இருக்காங்க, சத்யா, அருண், தர்ஷிகா. இந்த 3 பேர் தான் என்னோட கெஸ்ட்ல இருக்காங்க. பட் என்னோட கெஸ்ட் படி அருண் அவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வெளியிருந்து பல வேலைகள் நடக்கும். அருண் அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்த கட்டமா யோசிக்கும் போது சத்யா இருக்காரு. சத்யாவா தர்ஷிகாவான்னு பார்க்கும்போது தர்ஷிகா கிட்ட இருந்து காதல் கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தர்ஷிகாவை வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அங்க ஒரு டவுட் வருது. ஸோ அடுத்த கட்டமா யோசிக்கும் போது சத்யா மட்டும் தான் இருக்காரு. ஸோ மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எனக்கு என்னமோ சத்யா போவார். ஆனால் எனக்கு இங்கே ஒரு டவுட் இருக்கு, மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்குமா போது அப்படின்னு ஒரு டவுட் வருது. அப்புறம் என்ன ப்ரோ சொல்றேன்னா, ஆமாம் ப்ரோ இவனை பண்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மிட் வீக் எவிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு வைக்க மாட்டாங்களோன்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ப்ரோ எப்படி ப்ரோ சொல்கிறேன்னா, எனக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது ப்ரோ. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து ஒரு 15 பேர் தான் இருக்காங்க, அவனை வந்து பெருசாக கண்டென்ட் கொடுக்க போகிறது இல்லை, மாற்றி ஏதாவது வந்து பேசிக்கிட்டா தான் கண்டென்ட். ஸோ அதை வச்சு வெயிட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான் இருந்துச்சுன்னா மேபி சத்யா நினைக்கிறேன். உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்